சிம்ம ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சாதகமான பலன்கள் என்னென்ன? கல்வி, உத்தியோகம், சுயதொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், திருமண வாழ்க்கை, புத்திர பேர் எப்படி இருக்கும்? சொத்து ஏதாவது வாங்க முடியுமா? கடன் பிரச்சனையோ, வழக்கு, உடல் உபாதையோ அதை சரி செய்ய முடியுமா? இதையெல்லாம் பார்க்கறது தான் இந்த மாத பலன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை நம்ம சொல்றோம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சாதகம். 2வது சாதகமான விஷயம், ராசியாதிபதியான சூரியன் ராசிக்கு 11ல இருக்கார். செவ்வாய் முழுமையா மாதம் முழுக்க 11ல் தான் இருக்கார். ஆனா, இந்த சூரியன் ராசியாதிபதி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 11ல இருப்பார். செகண்ட் ஹாஃப் 12ஆம் இடத்திற்கு வந்துருவார். அதன் பிறகு புதன், சுக்கிரன் 12, 11ல புதனும், 12, 1ல சுக்கிரனும் இருப்பாங்க. இதையெல்லாம் வைத்து தான் இந்த மாத பலன்கள கணிச்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ஒரு 70% வந்து நான் குடுப்பேன். இந்த மாதம் எப்படி பலன் இருக்கு அப்படின்னு கேட்டா. அதுல பிரதானமா யார வச்சு இந்த பலன்கள கணிச்சிருக்கேன்னு பார்க்கும்போது, செவ்வாய் தான். செவ்வாய் வந்து ராசிக்கு 10ல இருக்கு. செவ்வாய் ராசிக்கு 10ல இருக்கக்கூடியது ஒரு பொற்காலம்னு நான் சொல்லுவேன். பொதுவா எல்லாருக்குமே சொல்லலாம். ஆனாலும் அதுல எதுல அதிகமான பலன்கள் கிடைக்கும்னு கேட்டா, சில ராசிகளுக்கு. அதுல இந்த சிம்ம ராசி ஒன்று. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடமான மகரத்தில் தான் செவ்வாய் போய் உச்ச பலத்தையே அடைவார். அதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த மகரத்துல அவர் உச்சம் அடைகிறார்ல, அப்போ உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல உச்சம் அடைவார். அதுல குறையே கண்டுபிடிக்க முடியாது. உத்திராடம்னா சூரியன். அப்ப சூரியன் வந்து இந்த மேஷத்துக்கு அந்த செவ்வாயோட வீட்டுக்கு 5ஆம் அதிபதி. விருச்சிகம்ன்ற செவ்வாய் மற்றொரு வீட்டுக்கு 10ஆம் அதிபதி. அப்புறம் சந்திரன். அப்போ மேஷத்துக்கு அவர் 4ஆம் அதிபதி. விருச்சிகத்துக்கு பாக்யாதிபதி. அப்புறம் சுயசாரம். அதனால அவ்ளோ சிறப்பு. அதனால தான் வந்து செவ்வாய் 10ல இருக்கிறது ஸ்பெஷல். அப்போ அந்த ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கிறது. அப்போ கவனமா இருக்கு. அத வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க இந்த மாத பலன்கள பார்க்குறீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. நல்ல காலம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா, அந்த 10ல செவ்வாய் இருக்கு. எப்படியாவது நம்ம அத யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த இப்ப சொல்றோம் இல்லையா? அது உங்க மனசுல வந்து, நீங்க அத பயன்படுத்திக் கொள்வீங்க. அப்போ நல்ல தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் இது வந்து உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். தசாபுக்தி கொஞ்சம் சாதகமா இல்லன்னா கூட, செவ்வாய் சம்பந்தமான பிரச்சனைகள தீர்த்து கொள்ள முடியும். செவ்வாய் சம்பந்தமா என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, பொதுவா இந்த கடன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு 2 கிரகங்கள் தான் காரணம். 9ல. யாருன்னா செவ்வாய் மற்றும் சனி தான். அதனால கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்துல அத அடைக்கிறதுக்கான முயற்சிய செய்யலாம். அதாவது இந்த தசாபுக்தி கொஞ்சம் சுமாரா இருக்கணும். நல்லா இருக்குன்னு சொன்னா சொத்து வாங்கலாம். ஏன்னா செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து அசையாத சொத்துக்கள் குடுக்கக்கூடியவர், பூமி யோகத்த குடுக்கக்கூடியவர். அது கூட செகண்டரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்றது என்னன்னா 10ஆம் இடம். உங்களுடைய வேலையில நீங்க வந்து செட்டில் ஆயிடணும். பெர்மனன்ட் ஆயிடணும். அதுக்கான முயற்சிய பண்ணுங்க. பெர்மனன்ட் ஆகணும்னா, இது எப்படி கவர்ன்மென்ட் ஜாபா என்ன? பெர்மனன்ட் ஆகுறதுக்கு. அல்லது மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் எம்.என்.சின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு பிரைவேட் லிமிடெட் சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்டதா இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க எங்க வேணாலும் இருங்க. இது போல ஒரு டைம்ல வந்து நீங்க உங்களுடைய முதலாளி கிட்ட, அந்த இடத்தினுடைய மிகச்சிறந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மேலாளர்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க அங்க செட்டில்ன்னு அர்த்தம். அந்த விஷயம் இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கு. 2 காரணம். 1 10ல செவ்வாய். பதவியில நீங்க வந்து நிலையாக நிக்கணும். 2வது ராசியாதிபதி சூரியன் 11. அப்போ இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க வந்து இதற்கான பலன அடைஞ்சிடலாம். உங்க வேலையில நீங்க வந்து அந்த வேலைய தக்க வைத்துக் கொள்வது. இப்போ உதாரணமா லே ஆஃப்லாம் நடக்குது. சில கம்பெனில வேலைய விட்டு எடுக்குறாங்க இல்லையா? அந்த போல ஒரு நிலைமை வந்து சிம்மராசி அன்பர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்குன்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுப்போனா, அஷ்டம சனி காலம். கண்டிப்பா நமக்கு வேலை போயிடும். ஆனா, இந்த மாதம்ன்றது செவ்வாய் 10ல இருக்கிறது, 11ல சூரியன் இருக்கிறது. வேலை போகாது. நெறைய பேருக்கு வேலை போய் உங்களுக்கு போலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அங்க இருக்க போறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்படியாக உத்தியோகம் சிறப்பா இருக்கிறது. மண்மனை வாங்க முடியும். வாங்கிய இடத்துல வீடு கட்ட முடியும். பிறகு இடமாற்றங்கள் செய்யலாம். வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்பு. அத வந்து நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா, இந்த கேதுவோடு சுக்கிரன் வந்து சேர்றார். சுக்கிரன் தான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ 10ல செவ்வாயும், 11ல ராசியாதிபதி சூரியனும், ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில இருக்கிறதும், அந்த உத்தியோகத்திற்காக வெளிநாடு போறது, உத்தியோகத்தில செட்டில் ஆகுறது, மேலும் சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ஆபரணம் வாங்குறது, இப்படியான சிறந்த பலன் உங்களுக்கு இருக்கு. கவனமா இருக்க வேண்டியது, ராசியாதிபதி சூரியன் 12ஆம் இடத்திற்கு போறார். நஷ்டங்களுக்கு, விரயங்களுக்கு இடம் தரக்கூடாது. வழிபாடு இந்த மாதத்துல நீங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்க போகும்போது
பழங்கள் அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது. அப்புறம் வாசனாதி திரவியங்கள். இத கொண்டு போங்க. அங்கேயே அர்ப்பணிச்சுட்டு வந்துருங்க. இதான் இந்த மாதத்தின் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறை. கன்னி ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குமா? உள்ளூர்ல இருந்து படிப்பனா? வெளியூருக்கு போணுமா? வேலை கிடைக்குமா? இருக்கிற வேலைய தக்க வச்சுக்க முடியுமா? பிசினஸ் எப்படி போகும்? கல்யாண விஷயங்கள் கைகூடுமா? சொத்துக்கள் ஏதாவது அமையுமா? ஏதாவது அதிர்ஷ்டமான பலன் இருக்கா? இதில கவனமா இருக்கணும். இதெல்லாம் பார்க்க போறோம். இதான் மாத பலன். ஜூலை மாத பலன். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் 11, 10ல இருக்காரு. ஓகே அப்படின்னு பாஸ் மார்க் போட்டுடலாம். ராசியாதிபதி பலமா இருக்காரு. 2வது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலயும், 10ஆம் இடத்திலயும் சூரியனுடைய சஞ்சாரம். அப்போ ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு குட் அப்படின்னு போட்டத பெட்டர் ஆக்கிடலாம். அதன் பிறகு அந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அந்த குருவோடு இந்த சூரியன் சேர்றது. இது இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் ஆகச்சிறந்த பலன் தரக்கூடிய மாதமா இருக்கும். எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, 80க்கு மேல 85% உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கும். கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். என்ன பலன்லாம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட்டு ராசியாதிபதி 10, 11ல இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாரி தான் சூரியன் 10, 11ல இருக்காரு. இதான் ஹைலைட்டே. அப்போ உங்க வேலையில ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு கன்னி ராசியில இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஜூலை மாதம் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பலன் முழுமையா நடக்கிறதுக்கு உங்களுடைய தசாபுக்தி உங்களுக்கு ஒத்துழைக்கும். அப்படி இல்லைன்னாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லாம அந்த வேலை போகும் அப்படின்ற அளவுக்காவது இதை எடுத்துக்கொள்ளலாம். வேலையே இல்லை, வேலை தேடுறீங்க அல்லது நீங்க வேலை தேடாம இருக்கிறீங்கன்னா, வேலை தேடணுன்ற எண்ணம் வந்துரும். தேடிட்டு இருக்கீங்கன்னா, எப்படி தேடணும் அப்படின்றது வரும். அப்புறம் வேலை கிடைச்சிரும். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும். அதுல இன்னொரு சூட்சுமமான பலன் என்னன்னா, வேலை இருக்குங்க. நல்ல வேலை பார்க்குறீங்க. கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. ரொம்ப வருஷமா இந்த நிலை போயிட்டு இருக்கு. ஆனா எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு? ஏதாவது அசெட் இருக்கான்னா, ஒண்ணும் கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா ஜாலியா இருக்கீங்க, என்ஜாய் பண்றீங்க. அல்லது எல்லாத்தையும் நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் செலவு பண்றீங்க. அப்படின்னு சொன்னா, குடும்பத்திற்காக செலவு பண்ணணும். அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போறோம், நல்லது தான். அதுல தேவையில்லாத செலவுகள் ஏதாவது இருக்கா? ஆடம்பர செலவுகள் ஏதாவது இருக்கான்னா, அதெல்லாம் சரி பண்ணிட முடியும். இதன் பிறகு சேமிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துரும். எதனால அது வருது தெரியுமா? 10, 11 அப்படின்ற லாப ஆதாய ஸ்தானம்ன்றதுல ஜீவனஸ்தானத்துல சூரியன், புதனுடைய மாற்றங்கள், நகர்வுகள் இருக்கிறது அல்லவா? சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் தான் தனாதிபதி. உங்க ராசிக்கு நீங்க பணம், பொருள் அப்படின்ற ஒன்ற பார்க்கணும் கண்ணாலன்னு சொன்னா, சுக்கிரன் இருந்தா தான் அது நடக்கும். சுக்கிரன் கேட்டுட்டா நடக்காது. காச பார்க்கவே முடியாது உங்களால. அப்படிப்பட்ட சுக்கிரன் 11ஆம் இடத்திலிருந்து 12க்கு வரார். கேதுவோட சேர்ந்தது. அப்போ ஒரு ஒரு திடீர்னு ஒரு பயம் வரும். திடீர்னு வேலை போயிட்டா என்ன பண்றது? நம்ம அடுத்து எத்தன மாசங்கள் நம்மளால ஓட்ட முடியும்? எவ்வளோ நம்ம கையில இருப்பு இருக்கு? அல்லது யார் குடும்பத்த தாங்குவாங்க? நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு? அத எப்படி கிளியர் பண்ணுவோன்ற ஒரு ஒரு சிந்தனை திடீரென்று உங்களுக்கு வரும். இப்ப நான் சொன்னதுனால நீங்க யோசிக்கிறீங்களா? இத தாண்டி உங்களுக்கு தானாவே வரும். அப்படி அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல வர்றது. பொதுவா சுக்கிரன் 12ல 12ல வந்தா தப்பில்ல. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 12ல தான் சுக்கிரன் உச்சமே அடையிறார். ஆனா கேதுவோடு சேருகின்றார். அப்போ நம்ம ஃபேமிலி என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? சேமிக்க தொடங்குவீங்க. சொத்து வாங்கணுன்ற எண்ணம் வரும். எப்படிப்பட்ட சொத்து வாங்குவீங்க? சூரியன், புதன் தான் பலமா இருக்கு. பேப்பரா இருக்கும். அதாவது ஷேர்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். கோல்டு வாங்குனா கூட என்ன பண்ணா, அந்த கோல்டு பாண்டுன்னு சொல்றாங்கல்ல, பத்திரங்கள். அப்படி வாங்குறதுன்ற மாதிரி இருக்கும். அப்படியாக ஏதாவது ஒன்று சேமிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக நம்ம சேமித்து ஒரு பக்கம் சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு வேலை, வருமானங்கள் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு அதில பெனிஃபிட் இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வரும் லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு 12ஆம் இடத்துல சுக்கிரன், கேது இருக்கனால கொஞ்சம் செலவு பண்ணி கூட மெஷினரீஸ் வாங்கி வேலைக்கு ஆட்களை எடுத்து கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணி கூட அந்த லாபத்த வரத்துக்கு வழி பண்ணுவீங்க. இதெல்லாம் சாதகமான விஷயம். கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, கட்டாயம் ஒரு விஷயம் இருக்கு. 7ல சனியும், 12ல சுக்கிரன், கேதுவும் இருக்காங்க. அப்போ பருவ வயதில இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிர்பாலினத்தவர் சம்பந்தமான பிரச்சனையும்,
அல்லது ஏதாவது ஒரு ஒரு லாகிரி வஸ்து, ஏதாவது ஒரு போதை வஸ்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ட்ரக். அது வந்து உங்களுக்கு சம்மந்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஆசைப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து பெரிய சொத்து வாங்கலாம் அப்படின்ற விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா போதுமானது. ஜூலை மாதம் சிறப்பா இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேரடியாக நீங்க உங்க கையால யாருக்காவது வந்து கிளாத்ஸ், இந்த ஆடைகள், துணிமணிகள் அத வந்து தானமா குடுக்கணும். அது யாருக்கு குடுக்குறீங்களோ, கண்டிப்பா இது போல ஒரு சம்மந்தம் இருக்கும்போது அப்படிப்பட்ட சம் நிகழ்வு உங்களுக்கு வந்துரும். அப்படிப்பட்ட அறிமுகம், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். கோஇன்சிடென்ட்ன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஆடைகளை தானமாக குடுக்கணும். வஸ்திர தானம்னு பேரு. அத செய்யுங்க. ஜூலை மாதம் சாதகம்.